ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் காலபைரவாஷ்டகம் கற்றுன்ட்டிங்களா? இன்றைக்கி நாம் காலபைரவர் பற்றி பார்க்கலாம். சிவபெருமானின் 8 அவதாரங்களில் ஒன்று தான் உக்ர வடிவமான காலபைரவர். ஒரு சமயம் பிரம்மா மகாவிஷ்ணுவிடம், நானே இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் உருவாக்குகிறேன், அதனால் என்னை நீர் வணங்க வேண்டும், நானே பெரியவன் என்று கூறினார். மேலும் சிவபெருமானுக்கும் எனக்கும் 5 முகங்கள் உள்ளன, நான் சிவபெருமான் செய்யும் எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பேன் என்று மமதையுடன் சிவபெருமானின் பணியை தானே செய்யலானார். இதை பார்த்த சிவபெருமான் கோபமுற்று தன் கை விரலில் இருந்த நகத்தை கிள்ளி போட அது காலபைரவராக உருமாறியது. அவர் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்தார். அந்த தலை பைரவரின் கையில் ஒட்டிக்கொண்டது. பிரம்ம கபாலத்தை கையில் வைத்தபடி 12 ஆண்டுகள் காலபைரவர் பூமியில் சஞ்சாரம் செய்தார். காலபைரவர் கங்கை பாயும் வாரணாசியை அடைந்தவுடன் பிரம்ம கபாலம் தானாகவே அவர் கையிலிருந்து கீழே விழுந்தது. அப்பொழுது சிவபெருமான் தோன்றி காலபைரவரை காசியிலேயே இருந்து தன் பக்தர்களை காப்பாற்றுமாறு பணித்தார். முகலாய மன்னன் அவுரங்கசீப் பைரவர் கோவிலை இடிக்க தன் படையுடன் சென்ற பொழுது எங்கிருந்தோ கூட்டமாக நாய்கள் வந்து அவருடைய படை வீரர்களை கடித்தது. கடிப்பட்ட படை வீரர்கள் மற்றவர்களை கடிக்க துவங்கினர். இதை கண்ட அவுரங்கசீப் அரண்டு போய் அந்த கோயிலை இடிக்கும் எண்ணத்தையே கைவிட்டு விட்டான். ஆம், காலபைரவரின் வாகனமாக நாய் விளங்குகிறது. இன்றும் நாய்களை பார்த்தால் பைரவர் வருகிறார் என்று கூட கூறுவர். காலபைரவர் 3 காலங்களான இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றை உணர்த்துகிறார். ஒருவனுக்கு காலம் தவறாது உரிய நேரத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்கும்படி செய்வதே காலபைரவரின் சிறப்பாகும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று மாலை காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்படுகிறது. கார்த்திகை தேய்பிறை அஷ்டமியை காலபைரவர் ஜெயந்தி என்றும் கொண்டாடுகிறோம். பைரவரை பூஜிப்பதால் ஒருவருக்கு வெற்றி, பகைவர்கள் மூலம் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிப்பது மற்றும் எல்லா வகையான செல்வங்களையும் அடைய முடியும் என்று கூறுவர். அவர் தன் பக்தர்கள் தங்கள் குறிக்கோளை அடைய காலத்தை சரிவர பயன்படுத்த அருளுவதாக ஐதீகம். அதனாலே அவரை காலத்தின் கடவுள் என்றும் கூறுகின்றனர். நேரத்தை வீணடிக்காது தன் பக்தர்களுக்கு காலத்தை சாதகமாக மாற்றி கொடுப்பவர் என நம்பப்படுகிறது. அவரின் அருளால் ஒருவர் சரியான தருணத்தில் சரியான இடத்தில் இருந்து அவருக்கு கிடைக்க வேண்டியதை சரியாக பெற்றுத்தரும் தெய்வமாக காலபைரவர் விளங்குகிறார். என்ன, இந்த காலபைரவாஷ்டகத்தை கற்றுக்கொண்டு நீங்களும் காலபைரவரின் அருளுக்கு பாத்திரமாக தயாராகிவிட்டீர்களா? மீண்டும் வேறு ஒரு சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.